ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல் செட்டிங் டாபிக் பார்த்தோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கான்டாக்ட்ல அவங்கள எப்படி மேபி உங்கள கான்டாக்ட்லயும் சரி, உங்க சோசியல் மீடியா அக்கவுண்ட்லயும் சரி, மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய மெத்தட்ல வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, உங்க உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா நமக்கு அதிகமா அந்த இது கிடையாது. ஆ நமக்கு சோசியல் மீடியா வந்து அதிகமா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரே நிமிஷம். எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கறான். என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. ஓகே. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம WhatsAppல தான் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரமோஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்ப கிடையாது. இப்ப சோசியல் மீடியா நெறைய சோசியல் மீடியா அக்கவுண்ட் வந்துருச்சு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, ந எல்லாருக்குமே சோசியல் மீடியா அக்கவுண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். ரொம்ப அதாவது அ எனக்கு சுத்தமா அ எந்த நாலேட்ஜுமே இல்ல அப்படின்றவங்க கூட பாத்தீங்கன்னா, அ சோசியல் மீடியா அக்கவுண்ட் கண்டிப்பா வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஆ அவங்க அவங்களோட வந்துட்டே தான் இருக்கு. ஓகே. சோசியல் மீடியா அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க. இப்போ அதாவது முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட கான்டாக்ட்ட தான் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்போம். ஓகேயா? சோ உங்க கான்டாக்ட்ட வந்து நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து இங்க குடுத்துரும். ஹாட் கான்டாக்ட், வார்ம் கான்டாக்ட், கோல்ட் கான்டாக்ட். இது ஒண்ணும் கிடையாது. ஹாட் கான்டாக்ட் அப்படின்னா, நான் எவ்ரிடே அவங்க கூட கம்யூனிகேஷன்ல இருக்கேன். அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா, ஹாட் கான்டாக்ட். சோ வார்ம் கான்டாக்ட்னா ஒண்ணும் இல்ல. நான் எப்பயாச்சும் ஒரு வீக்லி ஒன்ஸ், ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் அந்த மாரி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன் அப்படின்றத வந்து வார்ம் கான்டாக்ட். கோல்ட் கான்டாக்ட்னா, நம்ம கான்டாக்ட்ல நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா, அவங்கள நம்ம வந்து பேசவும் அவங்களும் நம்மகிட்ட பேச மாட்டாங்க. நம்மளும் உங்ககிட்ட பேச மாட்டோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸும் கிடையாது. அது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாரி. அவங்க கான்டாக்ட் மட்டும் இருக்கும். அவங்க நம்மகிட்ட பேசவும் மாட்டாங்க. ஆ ஆனா நம்மளோட போடுற நம்ம அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. நம்மளோட ஸ்டேட்டஸ பார்ப்பாங்க. நம்மளோட ஸ்டோரிய வியூ பண்ணுவாங்க. ஆனா நம்மளுக்கும் அவங்களுக்கும் கான்வர்சேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா, 0வா இருக்கும். ஓகேங்களா? சோ, அ இப்ப இது பழைய மெத்தட் இது. இப்ப வந்து மேக்ஸிமம் எல்லாருமே WhatsAppல வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க முடியும். நெறைய பேர் WhatsAppல இருக்காங்க. யாரு வேணா நம்மகிட்ட என்ன இது? என்ன டீட்டெயில் இது? அப்படின்றத கண்டிப்பா நம்ம கேட்க முடியும். சோ, இத வந்து ஒரு லிஸ்ட் அவுட்டா அதாவது ஹாட் கான்டாக்ட், வார்ம் கான்டாக்ட், கோல்ட் கான்டாக்ட்டா அத நீங்க லிஸ்ட் அவுட் எடுத்து பிரிக்கிற மாரி முன்னாடி குடுத்திருந்தாங்க. இப்ப வந்து என்னோட என்னோட வே ஆஃப் ஸ்டைல் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த பேஜுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். ஆ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட கான்டாக்ட்ஸ நீங்க மேக்ஸிமம் உங்களோட ஸ்டோரீஸ எவ்ரிடே ரெகுலரா போட்டுக்கிட்டே இருக்க போறீங்க. ஓகேவா? சோ நீங்க எவ்ரிடே ரெகுலரா போட்டுக்கிட்டே இருக்கும்போது, அவங்க ஹார்ட் கான்டாக்ட்டா இருக்கட்டும், வார்ம் கான்டாக்ட்டா இருக்கட்டும், கோல்ட் கான்டாக்ட்டா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்டின்னா, அவங்க கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிசினஸ்க்குள்ள வருவாங்க. ஓகேங்களா? அவங்க இன்ட்ரஸ்டட் அப்டின்னு வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. சோ ஏன் அப்டி சொல்றேன் அப்டின்னா, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிய ஒருத்தர்கிட்ட சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இப்போ மேபி என்னோட வீடியோஸ் பாத்தீங்க அப்டின்னா, யார் பார்த்தாலுமே இது என்ன அப்டின்னு கேட்காம மாட்டாங்க. சோ வே ஆஃப் ஸ்டைல் அதாவது அவங்க கிட்ட பேசுற விதம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? சோ நான் போயிட்டு உட்கார்ந்துகிட்டு அவங்க கிட்ட பிரசன்டேஷன் அளவுக்கு வந்து நான் வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இவன் ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கான் அப்படின்ற மாரி அவங்க எந்திரிச்சு அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிருவாங்க. சோ அந்த மாரி பேசாம ரொம்ப ஷார்ட்டா பேசணும். அதுவும் மேக்ஸிமம் நீங்க பேசுறத விட உங்களோட ஸ்டோரி, உங்களோட போஸ்ட், உங்களோட ரீல்ஸ் பேசினா இன்னும் சூப்பர்வா இருக்கும். ஓகேங்களா? சோ இத வந்து ஃபர்ஸ்ட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த ட்ரெய்னிங்காக ஒரு நோட் புக் இருக்கணும். அந்த நோட் புக்ல இப்போ அ சந்தோஷ் பிரதர் வந்து ஒரு ஒரு ப்ராஸ்பெக்ட் வந்து பேச வச்சாரு பார்த்தீங்களா? ராகுல்ன்னு சொல்ட்டு. சோ இப்ப அவர வச்சு எக்ஸாம்பிள் ராகுல் வச்சுக்கலாமா? சோ இப்ப அவங்க நேம் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணாங்க? உங்ககிட்ட இருந்து இன்ஸ்டால கான்டாக்ட் பண்ணாங்களா? இல்ல Facebookல இருந்து உங்களோட ப்ரமோஷன்ஸ பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணாங்களா? அப்படி இல்ல WhatsAppல இருந்து கான்டாக்ட் பண்ணாங்களா? அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க.
அவங்களோட மொபைல் நம்பரை நோட் பண்ணுங்க. மொபைல் நம்பர் நோட் பண்ணுங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து இப்ப நெசசரி கிடையாது நமக்கு. இருந்தாலும் ஜஸ்ட் எதுக்கும் ரெஃபரன்ஸ்க்கு நீங்க வாங்கி வச்சுக்கலாம். மேபி அவங்க டீச்சரா இருக்காங்க அப்படின்னா அகைன் நீங்க இந்த லிஸ்ட் எடுத்து ரெஃபர் பண்ணும்போது ஓகே இவங்க டீச்சரா இருக்காங்க, இவங்க கிட்ட இ டியூஷன் ப்ரொமோஷன் நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் இங்க இருக்கு. ஸோ அதெல்லாம் மேண்டடரி கிடையாது. ஸோ ரெசிடென்ஸ் எங்க இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்க எந்த ஊருன்றத வந்து கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், கான்டாக்ட், எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து பேசியிருக்காங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதுதான் 4 விஷயம் தான் வந்து ரொம்ப மேண்டட்டரியா நீங்க நோட் பண்ண வேண்டியது. என்னதான் ஆன்லைன் இருந்தாலும், என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நோட் பேட் இருந்தாலும், எது இருந்தாலும் கையில எடுத்து எழுதுங்க. ஸோ அப்படி எழுதுனாதான் அகைன் எடுத்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்றது தோணும். ஏதோ ஒரு ஃபோல்டர்ல கொண்டு போய் நீங்க சேவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதை எடுத்து பார்க்கறதுக்கு கட்டாயமா உங்களுக்கே தோணாது. ஓகேங்களா? சோ உங்களோட நேம் லிஸ்ட்ட வந்து நீங்க இப்படிதான் எடுக்க போறீங்க. உங்கள இன்ட்ரஸ்டட்ன்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கனாவே முடிஞ்சு. அவங்க இந்த நேம் லிஸ்ட்ல வந்து வந்துரணும். ஓகே. இன்ட்ரஸ்டட்னா பிரசன்டேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இது என்னன்னு கேக்குறாங்க பாத்தீங்களா? சோ அவங்கள இந்த லிஸ்ட்ல நீங்க கொண்டு வந்துரணும். அப்பதான் அவங்களுக்கு அகைன் அவங்க நம்ம இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்கு மட்டும் தெரியிற மாதிரியே நம்ம டெய்லி ஸ்டோரி போட முடியும். ஓகேங்களா? சோ அவங்க தான் உங்களோட டார்கெட்ன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி டெய்லி எவ்ரி டே சலிக்க போட்ட விஷயத்தையே கூட போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போட்ட விஷயத்தையே போட்டுக்கிட்டே இருங்க. எதுவுமே இல்ல, வீடியோவே இல்ல, என்கிட்ட போஸ்டே இல்ல, எனக்கு போஸ்ட் கிரியேட் பண்ண தெரியாது, எனக்கு வீடியோவே கிடையாது அப்படின்னாலுமே, ஒரே ஒரு உங்களோட லோகோவை மட்டுமாச்சு அகைன் அகைன் நீங்க போட்டுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? சோ அப்படிதான் ஒரு பீப்புள அட்ராக்ட் பண்ணி இது என்ன? அவங்க அவங்க கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, இது என்ன? அப்படின்னு கேட்டாங்கன்னா முடிஞ்சுச்சு. சோ அந்த பெர்சன ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஓகேங்களா? செகண்ட் வந்து அப்ரோச். அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும்? நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம்ல இத பத்தி. நம்ம வந்து சோசியல் மீடியால அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைவ் போலாம். Facebookல லைவ் போலாம். இல்ல நேர்ல ஆஃப்லைன்ல நம்ம நேர்ல பேசலாம். எது வேணா பண்ணலாம். இப்ப என்கிட்ட லியாத் அலிகான் சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து நான் ஆஃப்லைன்ல தான் மேம் எல்லார்ட்டயும் போய் பேசியிருக்கேன் அப்படின்றத வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. சோ அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். சோ இது வந்து கம்பல்ஷன் அப்படின்றது கிடையாது. இதுதான் நீங்க பண்ணியே ஆகணும். உங்களுக்கு என்ன வே ஆஃப் ஸ்டைல் உங்களுக்கு வருமோ, உங்களுக்கு என்ன சூட் ஆகுமோ, உங்க சரௌண்டிங்க்கு என்ன செட் ஆகுமோ, அத நீங்களே சூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ ஒரு ஒரு பெர்சன் நான் முன்னாடி சொன்ன மாரி, இது என்னன்னு கேட்க வைக்கிறது மட்டும் தான் உங்க வேலை. அதுக்காக நீங்க ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்லாம் எந்த அவசியமுமே கிடையாது. ஓகேயா? சோ ஒரு ஒரு பெர்சன் கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு பிரசன்டேஷன் பண்ணாதீங்க. பிரசன்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பெர்சன் கண்டிப்பா நம்ம பிசினஸ்க்குள்ள வர மாட்டாங்க. ஒரு பிசினஸ பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில சம்பாதிக்கணுமா? ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது 3 விஷயத்த தவிர வேற எதையுமே நீங்க இனிமேட் பண்ணக்கூடாது. நீங்க அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே கூடாது. பேசவே கூடாது. புரியுதா? சோ இது 3 விஷயத்த தாண்டி நீங்க ஏதாவது ஒண்ணு பேசுறீங்க அப்படின்னா, ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க நெறைய பேசுறீங்கன்னா, அவங்கள நீங்களே மிஸ் பண்ண வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காத மாரி நீங்களே பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். தயவு செஞ்சு மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. யார்கிட்டயும் போயிட்டு ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. இந்த 3 விஷயத்த மட்டும். இது என்ன பிளாட்ஃபார்ம்? இது எப்படி ஃப்ரீயா அதாவது எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி. ஆ ஒரு கோர்ஸ வந்து நம்ம எடுத்து அதெல்லாம் கூட நீங்க பேச வேண்டாம். ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி ஒரு ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டியா தரும். இத வந்து ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங் நாங்களே அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. அவங்களேன்றது வேணாம். உங்க அகாடமிக்காக தான் நீங்க பேச போறீங்க. நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து அவங்க மென்டர்ஸ் குடுப்பாங்க, அவங்க குடுப்பாங்க, இவங்க குடுப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். என்னோட மென்டார் எனக்கு என்ன சொல்லிக் குடுத்தாருன்னா, அவங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க குடுப்பீங்கன்றத இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு. ஓகேவா? சோ அந்த வேர்ட் தான் என்னோட பெரிய டர்னிங் பாயிண்ட்னே நான் சொல்லுவேன். சோ நான் நான் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு என்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சனோ, அந்த மொமெண்ட்ல என்னோட பிசினஸ் பீக் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆக ஆரம்பிச்சது. சோ அது உங்களுக்கும் தெரியும். அது எந்த மொமெண்ட்ல மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நான் என்னோட டீம நான் ஹேண்டில் பண்றேன். நான் ட்ரெய்னிங் எடுக்கிறேன். நான் கோச்சிங் எடுக்கிறேன். நான் பிரசன்டேஷன் குடுக்குறேன் அப்படின்னு நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணனோ, அப்பதான் நான் அடுத்த ஸ்டெப்பே போனேன். சோ அதையே தான் நான் உங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அது வந்து எடுத்தோனே உங்களால பண்ண முடியுமான்னு கேட்டா, பண்ணா சூப்பர்.
முடியலனாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, நம்ம இருக்கோம். ஸோ மேக்சிமம் கொண்டு வந்து நம்மளோட மைண்ட் ஆஃப் சிவி டீம்ல சேர்த்துருங்க எல்லாரையும், ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு. ஆனா என்கிட்ட அவங்க பேசியிருக்கணும், அதை மட்டும் மேக்ஷூர் பண்ணிக்கோ. ஓகேயா? ஸோ உங்களுக்கு இந்த அப்ரோச்ல சொன்ன விஷயம் என்னன்னா, மூணே லைன் தான். எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் வந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க இதுக்கு எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போட தேவையில்ல, எந்த ஒரு மணி இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. இது ஒரு கம்ப்ளீட்டா இது ஒரு ஃப்ரீயான ப்ரோக்ராம். வந்து ஜஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம ஃபர்தரா பேசலாம் அப்படின்றத மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ உங்க மேக்சிமம் எல்லாரையுமே லைவ் உட்கார வைக்க பாருங்க. நீங்க வீடியோ கொடுக்கறதும் ஓகே தான். ஆனா லைவ்ல உட்கார வைக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம லைவ்ல உட்காந்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும்போது தான் நம்ம அதை ரொம்ப கான்சென்ட்ரேட்டா பார்ப்போம். ஓகேங்களா? சோ அப்ரோச் முடிஞ்சது. நான் ரொம்ப சிம்பிளா தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் டீப்பா போல. உங்களுக்கு வீடியோவா கொடுக்கும்போது கண்டிப்பா நான் டீப்பா கொடுக்குறேன். ஓகேயா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசுறேன்ல, ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை கூட்டு வரீங்கன்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு நம்மளோட ஜூம் வெபினாரை அவங்க அட்டென்ட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஆஃப்லைன் ஈவெண்ட், நான் சொல்லியிருக்கேன், இ டியூஷன் லான்ச்சிங்க்கு அப்புறம் எல்லா மந்த்துமே எவ்ரி மந்த் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளோட பிரசன்டேஷன் லைவா நடக்கும். லைவ் மீன்ஸ் ஆஃப்லைன்ல ஈவெண்டா நடக்கும். இங்க இருக்க எல்லாருமே அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்க மேம் என்கிட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்காங்க, எனக்கு இங்க வந்து எங்களால பிரசன்டேஷன் நீங்க பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் எந்த டேட்டா இருந்தாலும் அவங்களோட அந்த பிரைஸ் கூட நீங்க எடுத்து நீங்க அது அஃபோர்ட் நீங்க இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாங்களே எல்லாத்தையும் பார்த்துப்போம். ஆனா பீப்புள் மட்டும் ஒரு 30ல இருந்து ஒரு 50 பீப்புள் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, எதுவுமே முடியல மேம், ஒரு 5 பேர் தான் இருக்காங்க, ஒரு 10 பேர் தான் இருக்காங்க, அமௌண்ட் ஸ்பெண்ட், சேர் போட்டு மரத்தடியில கூட உட்காந்து டீ கடையில கூட பேசிட்டு வர்றதுக்கு நாங்க ரெடி. பிசினஸ் பேசணும் நம்ம. பேச ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அது எங்க பேசுறோம், எப்படி இங்க இங்க நான் என் பிசினஸ் கேட்ட இடத்தெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க சிரிச்சிருவீங்க. நான் உட்காந்து பிசினஸ் கேட்டது பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து, நானும் ஐ திங்க் பாலமுருகன் சார் நினைக்கிறேன், 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இந்த பிசினஸ். சோ அந்த உட்கார்ந்து பேசுறது, இங்க உட்கார்ந்து பேசுறோம், இங்க உட்கார்ந்து பேசுறோம், ரிச்சான இடத்துல பேசினாதான் அவங்க இந்த பிசினஸ்க்குள்ள வருவாங்கன்றதெல்லாம் கிடையாது. நம்ம சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கு, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்ம பிசினஸ்க்குள்ள வந்துருவாங்க. சோ உங்க பிசினஸ் பிரசன்டேஷன் ஒண்ணு, ஒரு பீப்புள் ஒரு உள்ள வராங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு நம்மளோட ஜூம் வெபினார அவங்க அட்டன் பண்ணிருக்கணும், இல்ல ஆஃப்லைன் ஈவெண்ட் அட்டன் பண்ணிருக்கணும். அதாவது நம்ம எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல எவ்ரி எவ்ரி மந்த் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சொன்னோம் பாத்தீங்களா? சோ அதை அவங்க அட்டன் பண்ணிருக்கணும். கம்பல்சரி, கம்பல்சரி இது. சோ மூணாவது, இல்ல என்னால ஜூம்லயே அட்டன் பண்ண முடியல, ஆஃப்லைன் ஈவெண்ட்டும் அட்டன் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன்ல அவங்க வந்து ரெக்கார்டட் வெபினார அவங்க அட்டன் பண்ணலாம். ஓகேவா? எடுத்த உடனே எல்லாருக்குமே ரெக்கார்டட கொண்டு போய் கொடுத்துறாதீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆன்லைன் வெபினார், ஆன்லைனே வீட்ல உட்காந்து அட்டன் பண்றதுதான். ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்க வீட்லயே உட்காந்து ரிலாக்ஸா இருக்க டைம் நைட் 8 மணிக்கு தான் அட்டன் பண்றாங்க. அதுக்கும் மேல உங்களுக்கு போயிட்டு நம்ம இப்போ ஒரு சிலர்லாம் இருப்பாங்கல்ல, உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். இப்ப நம்மளோட அடுத்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ரைடேன்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரைடே இந்த வீக், நெக்ஸ்ட் வீக்ல மண்டே நமக்கு நைட் பிரசன்டேஷன் இருக்கும். எவ்ரி வீக் இருக்கிற மாதிரி மண்டே பிரசன்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த வீக் நம்ம ஃப்ரைடே கொடுத்துருக்க மாதிரி நெக்ஸ்ட் வீக்லயும் கண்டிப்பா ஏதாவது ஒரு டேஸ் நான் கொடுப்பேன். சோ முடிச்ச வரைக்கும் அதுல அட்டன் பண்ண வைங்க. இப்ப மேபி நான் டியூஸ்டே இன்னைக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன் மேம், நெக்ஸ்ட் மண்டே தான் பிரசன்டேஷன் லைவ், இது வரைக்கும் என்னால உங்களை ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்னா மட்டும் உங்களோட ரெக்கார்டட் வீடியோவை கொண்டு போய் கொடுங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யாருமே உங்களோட லிங்கையோ இல்ல ரொம்ப உட்காந்து அவங்க கிட்ட ½ பேசுறது, 20 மினிட்ஸ் பேசுறது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேபி நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருப்போம். ஏதோ ஒண்ணு பேச ஆரம்பிச்சிருப்போம், கம்ப்ளீட் டீடைல உட்காந்து நம்ம அந்த இடத்துல உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். தேவையில்லை. சோ சிம்பிளா பேசுங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தா, எந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்க பேசுறது கம்மி பண்ணிக்கோங்க. நீங்க பேசக்கூடாது. மேம் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் இன்ட்ரோ பண்றேன், அவங்க தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பிரசன்டேஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்களோட வீடியோ ஒண்ணு இருக்கு, நான் உங்க கிட்ட குடுக்குறேன், நீங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, நான் மேம் கூட 1 to 1 செக்ஷன் கனெக்ட் பண்றேன், அவங்க கிட்டே நீங்க வந்து கேட்டுக்கலாம் அப்படின்றத இன்டிமேட் பண்ணுங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ த்ரூ. இப்போ ஓகே, ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட நம்மளோட பிரசன்டேஷன் பார்த்துட்டாங்க,
மேக்சிமம் நம்ம பிசினஸ்ல நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், பிரசன்டேஷன் பார்த்த உடனே ஐம் இன்ட்ரெஸ்டட்னு சொல்றவங்க தான் அதிகம். ஓகேங்களா? சோ ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்றவங்க தான் மேக்சிமம் அதிகம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆஹ் நம்ம இண்டஸ்ட்ரி வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி. இதுல வந்து நீங்க நிறைய கேள்வி இந்த எஜுகேஷன் அப்படின்னும் போதே கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அவங்களை பிரசன்டேஷன் பார்க்க வச்சுட்டீங்கன்னா, அடுத்து என் கூட ஒரு 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 குரூப் ஓபன் பண்ணுங்க. அந்த குரூப்ல என்னை கனெக்ட் பண்ணுங்க. அவங்க கூட நான் ஒன் டு ஒன் பேசினதுக்கு அப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த குரூப்பை மேக்சிமம் எவ்ரிடே ஆக்டிவா வச்சுக்கோங்க. உங்களோட போஸ்ட் போடுங்க, உங்களோட வீடியோஸ் போடுங்க. ஓகேயா? உங்களோட போஸ்ட் வீடியோஸ் போடுங்க. இல்ல இன்னைக்கு அனிஷ் பாபா சார் அவரே பேசி போட்டிருந்தாரு, அது போடுங்க. இல்ல நான் கொடுக்குற மார்க்கெட்டிங் வீடியோஸ் போடுங்க. என்னோட வீடியோஸ போடுங்க. வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றீங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், போடுங்க. ஓகேங்களா? சோ எல்லா எவ்ரிடே ஏதாவது ஒரு விஷயத்த அந்த குரூப் ஆக்டிவா வச்சுக்கோங்க. நீங்க பேசிட்டே இருக்கணும். இன்ட்ரெஸ்டட்னு சொன்ன பர்சன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பர்சனை தயவு செஞ்சு மிஸ் பண்றதுக்கு பாக்காதீங்க. ஏன்னா மிஸ் மிஸ் எங்க ஆகும் அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட கம்யூனிகேஷனே இல்லாம நீங்க டைரக்டா மீட்டிங் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருவீங்க. வாரத்துல 2 நாள் தான் மீட்டிங். சோ அவங்க அந்த நடுவுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி ஒரு பிசினஸ் இருக்குன்றதையும் அவங்க மறந்துடுவாங்க. சோ நீங்க உங்க குரூப் என்கேஜ்மெண்டா வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க நம்ம உள்ள இருப்பாங்க. நம்ம சிஸ்டம்குள்ள இருப்பாங்க. நான் ஏன் எல்லார்கிட்டயும் ஒன் டு ஒன் பேசணும், ஒன் டு ஒன் பேசணும் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளவு நாள் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் 1ஆம் தேதிக்கு மேல ரொம்பவே பவர்ஃபுல்லா போகும். இங்க இருக்க ஒரு 26 மெம்பரும் 100 மடங்கு அதிகமாக போறீங்க. ஓகே, அது நீங்க என்னால இண்டிவிஜுவலா பண்ணணுமா, இல்ல நீங்க உங்க எல்லாரும் சேர்ந்து நான் அதை 100 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணுமான்றது உங்க கையில தான் இருக்கு. என்கிட்ட இல்ல, உங்க கையில தான் இருக்கு. ஓகேயா? ஏன்னா அதே அத 100 மடங்குன்னா என்ன ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே வேணாம், ரொம்ப ஹை எல்லாம் நம்ம போனோம். ஒரு 1000 பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 1000 பேரை இந்த 26 மெம்பர்ஸும் என்னோட சேர்த்து இன்னைக்கு மீட்டிங்ல ஆல்மோஸ்ட் 30 பீப்புள் கிட்ட இருந்தாங்க. நம்ம 13 வச்சுப்போம். இந்த 30 பீப்புளும் எவ்வளவு பேரை ஆக்டிவ் பார்ட்னர்ஸா வச்சிருந்தா 1000 பீப்புள் வருவாங்க. ஓகே, இதுல உங்களோட பார்ட் எவ்வளவா இருக்க போகுது? ஏன்னா 21st அன்னைக்கு நடக்க போற மாஸ்டர் மைண்டோட ஜூம் லிங்க், அதாவது ஜூமோட அதிகபட்சம் பார்ட்டிசிபேட்டோட லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 1000 தான். மத்த டீம்லாம் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம டீம் மட்டும் 1000 மெம்பர்ஸ் டார்கெட் பண்ணுவோம். நான் மட்டும் பண்ணா அது எந்த ஒரு நான் சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்றோம் அப்படின்னா மட்டும்தான் நான் சந்தோஷப்படுவேன். ஓகேங்களா? சோ உங்ககிட்ட வந்து இப்போ பிரசன்டேஷன் வீடியோ இருக்கு, லைவ் பிரசன்டேஷன் எடுக்கிறோம். அதுவும் இல்லாம இந்த நம்ம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இந்த ஒரு ஒரு 10 டாபிக் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, 10 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. இந்த 10 எலிமெண்ட்ஸ் நான் மட்டும் தான் பேசணும்னா இல்ல. இதுக்கப்புறம் நீங்க பிசினஸ் டியூஷனே லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த 10 எலிமெண்ட்ஸ் தான் நம்ம ஃபுல்லா கண்டினியூவா பேச போறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, அகைன் எனக்கு கொஞ்சம் தெரியல அப்படின்னா அகைன் உட்காந்து இந்த 10 எலிமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சோ அந்த அளவுக்கு இந்த டாபிக் எல்லாமே நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்றத எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி போகணுன்றது இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பிளட், அதாவது நான் இதை வந்து நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. நான் பிரசன்டேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒரு டீம் இருக்காங்க, அவங்களை நீங்க சும்மா எடுக்கணுமா? இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், கரெக்ட் தான். ஆனா நான் பேசிட்டு இருக்க மாதிரிதான் நீங்களும் உங்களோட டீம்கிட்ட பேசுவீங்களான்னு தெரியாது. ஏன்னா நான் வந்து மணி மோட்டிவ்ல பேசல அப்படின்றத நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சோ மணி மோட்டிவ்னா என்னாலேயே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி என்னால பீப்புள் எடுக்க முடியும். சோ இந்த டீம் போனஸ் அப் டு 20% டீம் சேல்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கிறதுக்கான வேலையை என்னால மட்டும் தனியா பார்க்க முடியும். ஆனா நான் எல்லாரையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றது இந்த டீம் போனஸ்ன்றது நீங்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இப்ப இந்த பார்ட்னர், ஏன் நீங்க எடுத்த உடனே ப்ராடக்டே வரல, நான் போய் யாரோ ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, நான் ப்ராடக்டே வரல, அதுக்குள்ள நீங்க போயிட்டு ஏன் அஃபிலியேட் மார்க்கெட் பண்றீங்க அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்ககிட்டயும் ப்ராடக்ட் இல்ல, ஏன் நீங்க உள்ள இருக்கீங்க? அதை யோசிச்சீங்களா யாராச்சும்?
சோ உங்ககிட்ட ஏன் ப்ராடக்ட் இல்ல, நீங்க ஏன் உள்ள இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சா, உங்களுக்கு இந்த பிசினஸ் புடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்கு. இது ஃபியூச்சர்ல பொட்டன்ஷியலான ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம இருக்கும்ன்றது நமக்கு புரிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்ம ஏதோ ஒரு ரீசன்னால தான் நம்ம இந்த பிசினஸ்ல உட்காந்து 8 மணிக்கு யாரா 8 to 9, 8 to 10 2 மணி நேரம் உட்காந்து வெட்டியா யாரா பேச போறாங்களா சொல்லுங்க? சோ ஏதோ ஒரு ரீசனுக்காக எதையோ ஒன்னத்தை எதிர்பார்த்து தான் நம்ம இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்கோம். கரெக்ட்டா? சோ இந்த பிசினஸ மணி மோட்டிவ்ல கொண்டு போனாலும் சரி, அது உங்களோட என்னோட நான் பண்றதுதான் நீங்க பண்ணணும்னு நான் என்னைக்குமே கட்டாயமா சொல்ல மாட்டேன். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டீம் போனஸ் வேணும் அப்படின்னாலும், நீங்க வெறும் டீம மட்டும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு, அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டு, அவங்கள மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு போயிடலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து டீம் மேனேஜ் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ப்ராடக்ட்ட மட்டும் நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா நீங்க 2த்துல என்ன முடிவு எடுத்தாலும், உங்களோட டீம்ல ஒரு 10 ஆக்டிவ் அஃபிலியேட் ஆச்சும் கண்டிப்பா இருக்கணும். உங்க ஏரியால உங்க பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போணும்னா, நீங்க அவங்க கூட கம்பைன் பண்ணி தான் உங்களால கொண்டு போ முடியும். ஓகேங்களா? சோ ஏன் அப்டின்னா, நீங்க தனியா ஓடுறதுக்கும், ஒரு 10 பேர் சேர்ந்து ஓடுறதுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கும். ஏன்னா நான் என்னோட பெர்சனலா நான் ஃபீல் பண்ணத தான் நான் சொல்றேன். ஏன் எடுத்தோனே நான் 10 பேர எப்படி மேம் எடுக்கிறதுனா, கண்டிப்பா உங்களோட கான்டாக்ட்லயே இருப்பாங்க. நீங்க மார்க்கெட்டிங்க்கு போகும்போது தான் அது உங்களுக்கே புரியும். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்டின்ட்டு. ஓகேங்களா? சோ இப்பவே ஓட ஆரம்பிச்சுருங்க. 1ஆம் தேதி இன்னைக்கு இன்னைக்கு டீம் ட்ரெய்னிங் முடிச்சுட்டு, நீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இப்பவே இன்டிமேட் பண்ணிட்டு நான் போயிடுறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பெர்சனல் டெவலப்மென்ட். இந்த பெர்சனல் டெவலப்மென்ட் அப்படின்றது தான் பிசினஸோட இன்வெஸ்ட்மென்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் வந்து டைம். நீங்க எவ்வளவு நேரம் இந்த பிசினஸ்க்கு குடுக்குறீங்களோ, டைம். பெர்சனல் டெவலப்மென்ட் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. நான் முன்னாடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரொம்ப ஒரு ரிமோட் ஏரியால, அதாவது ரொம்ப வில்லேஜ்ல இருந்து வந்த பெர்சன் தான் நான். ஓகேங்களா? என்னோட வே ஆஃப் பேசுற ஸ்டைலும் சரி, என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரி, எல்லாத்தையுமே நான் பிசினஸ்க்காக கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் நம்ம எவ்ளோ பெரிய பிசினஸ் எடுத்துட்டு ஒரு பெர்சன் கிட்ட பேச போனாலும், நம்மளோட அப்பியரன்ஸ் தான் பார்த்து தான் அவங்க நம்ம பிசினஸையே ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, உங்களோட பெர்சனல் டெவலப்மென்ட் தான். நீங்க ரொம்ப அ அதாவது நீங்க ஒரு பெர்சன் கிட்ட பேச போறீங்கன்னா, அந்த பெர்சனுக்கு ஏத்த மாரி, பெர்சனுக்கு புரியிற மாரி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எனக்கு இங்கிலீஷே தெரியாத ஒரு பெர்சன் கிட்ட போய் நம்ம இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்க கூடாதுல்ல. தமிழே தெரியாத பெர்சன் கிட்ட போய் நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்க முடியாது. அதே மாரி அவங்களுக்கு என்ன வேலை சொன்னா புரியுமோ, அந்த மாரி சொல்லுங்க. உங்ககிட்ட அவங்க உட்கார்ந்து உங்க பிசினஸ கேட்கணும் அப்டின்னா, நீங்க உங்களோட பெர்சனல அந்த அளவுக்கு கரெக்ட்டா ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அத எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா குரோ பண்ணலான்றதுக்கு நெறைய புக்ஸ் இருக்கு. நெறைய YouTube வீடியோஸ் இருக்கு. அன்னைக்கு அனீஷ் பாபா சார் ஒரு வீடியோ சென்ட் பண்ணாரு பாத்தீங்களா? சோ அந்த மாரி நெறைய வீடியோஸ் இருக்கு. நெறைய புக்ஸ் இருக்கு. நெறைய படிங்க. உங்க செல்ஃப வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுங்க. ஏன்னா நான் இப்படிதான் இருக்கேன். எனக்கு இது வருமா? அப்படின்னு கேட்கறது. அந்த 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 ஒரு ஸ்டேஜ தாண்டி நான் என்னோட பிசினஸ்க்கு ஏத்த மாரி நான் என்ன மாத்திப்பேன். ஓகேங்களா? நீங்க உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாரி நீங்க மாறல அப்டின்னா, உங்க பிசினஸ் உங்களுக்கு ஏத்த மாரி மாறாது. ஓகே. உங்க பெர்சனல் குரோத் தான் வந்து உங்களோட பிசினஸ் குரோத். இங்க மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு உங்களோட செல்ஃப்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க நாலேட்ஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களோட பெர்சனலான உங்களோட ஒரு சில விஷயத்த மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஒரு 30 மினிட்ஸ் உங்களோட பெர்சனல் டெவலப்மென்ட்க்காக தயவு செஞ்சு ஸ்பெண்ட் பண்ணுங்க. நெறைய விஷயத்த கத்துக்கோங்க. இப்பலாம் நெறைய எல்லாமே ஃப்ரீயா உங்களுக்கு YouTubeலயே கிடைக்குது. எதுக்குமே நீங்க மணி ஸ்பெண்ட் பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. ஓகேயா? இந்த இந்த பெர்சனல் டெவலப்மென்ட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத பேஸ் பண்ணி தான் உங்க பிசினஸே இருக்கு. இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களோட உங்களோட பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போப்போகுது அப்படின்றதே இருக்கும். ஒரு ஒரு மீட்டிங் வரேன் அப்படின்னா, ஒரு மீட்டிங் உட்கார்றேன் அப்படின்னா, என்னைக்குமே என்ன பார்த்தீங்கன்னா வந்த கையோட நேரா உட்காந்து ஒரு ஒரு மாரி வந்து உட்காரவே மாட்டேன். ஒரு மீட்டிங் நான் ஒரு பிசினஸ் மீட்டிங் எப்படி அட்டெண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் என்ன மாத்திக்கணும்? ஒரு பிசினஸ் மீட்டிங்கா? எந்த ஒரு நாய்ஸும் வெளிய சைடு இருக்கக்கூடாது. அமைதியான ஒரு இடத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, அமைதியான இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் கேமரா ஆன் பண்ணி தான் உட்கார்ந்துட்டு எனக்கு ரொம்ப என்னால முடியவே 99% என்னால முடியல. அந்த 1% முடியுதுன்னா கூட ஒரு 10 நிமிஷமாச்சும் நான் ஆன் பண்ணி தான் ஆஃப் பண்ணுவேன் கேமராவ.
நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் எவ்வளவு வேலை இருந்தாலுமே என்னோட கேமரா ஆன் பண்ணி தான் நான் உட்காந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேன். காரணம் என்னன்னா, என் பிசினஸ்க்கு நான் குடுக்குற மரியாதை. ஓகேங்களா? நான் என்னோட செல்ஃப்க்கு, என்னோட அகாடமிக்கு, என்னோட பிசினஸ்க்கு நான் குடுக்குற ஒரு ஒரு மரியாதை. கண்டிப்பா அது வந்து ஒரு மரியாதை தான். ஓகேங்களா? நான் ஏதோ ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு, எங்கேயோ படுத்துக்கிட்டு, அப்படிலாம் நான் வந்து என்னோட பிசினஸ நான் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டா, இந்த பிசினஸ்ன்னு இல்ல. நீங்க எந்த பிசினஸ் எடுத்தாலும், நீங்க உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட், அதாவது உங்களோட பர்சனல நீங்க உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாரி டெவலப் பண்ணிக்கல அப்படின்னா, கண்டிப்பா உங்க பிசினஸ் உங்களுக்கு ஏத்த மாரி இருக்காது. உங்களால எதுவுமே பண்ண முடியாது. பர்சனல் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ, அ அந்த பர்சனல் டெவலப்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி நம்மளோட ஃபங்ஷன், ட்ரெய்னிங், கோச்சிங் எல்லாத்தையுமே, அதாவது நம்மளோட சிஸ்டம்னு டேனியல் சார் சொல்லுவாரு. நம்ம சிஸ்டம்குள்ள இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நீங்க ஒரு நாள் மீட்டிங் நீங்க மிஸ் பண்றீங்கனாலும், முக்கியமான ஏதோ ஒரு விஷயத்தையாச்சும் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேயா? நீங்க நான் வந்து எல்லா மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்ணேன் மேம். ஒரே ஒரு மீட்டிங் மட்டும் என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. இதுவரைக்கும் 1ஓ 2ஓ தான் நான் மிஸ்ஸே பண்ணியிருக்கேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா எமர்ஜென்சின்ற நம்மளும் மனுஷங்க தான். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்றது நம்ம கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இந்த வாரம் அட்டெண்ட் பண்ணாம விட்டுட்டேன்னா, அட்லீஸ்ட் நம்ம டீம்ல நம்ம வந்து எல்லாருமே பேசுற மாரி ஒரு குரூப் குடுத்துருக்கோம். நேத்து மீட்டிங்ல என்ன நடந்ததுன்னு கேட்டாச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? சோ உங்களோட உங்களோட நீங்களே சிஸ்டம்குள்ள இல்லன்னா, நீங்க கொண்டு வர எந்த பெர்சனுமே சிஸ்டம்குள்ள இருக்க மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து நீங்க உங்க எல்லாருக்குமே வந்து நான் மென்டார் சரிங்களா? சோ இப்போ நீங்க கொண்டு வர பெர்சனுக்கு மென்டாரா நீங்க நடந்துக்கணும். இல்ல நான் என்னோட டீம்ல தான் இருக்காங்க. டைரக்ட்டா மேம் இருந்தா போதும். நான் மீட்டிங்க்கு வரல. நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு நான் வந்து இந்த மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாதி கேட்டிருக்கேன், பாதி கேட்கல. அந்த மாரி நான் இருக்கேன் அப்படின்னா, உங்களோட டீம் மெம்பர்ஸும் அப்படிதான் இருப்பாங்க. ஓகேயா? இதுக்கப்புறம் நீங்களும் சரி, இதுக்கப்புறம் வரப்போறவங்க கிட்டயும் சரி, நான் ஒன் டூ ஒன் உட்கார்ந்து பேசணும் அப்படின்னு சொல்றது இந்த விஷயத்து தான். இந்த விஷயத்துக்காக மட்டும் தான். நம்மளோட ஃபங்ஷன் கோச்சிங் ட்ரெய்னிங்லாம் ஆ எந்த ஒரு காரணத்த கொண்டும் மிஸ் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மந்த்லி ஒன்ஸ் நீங்க இருக்க டிஸ்ட்ரிக்ட்லயே மேக்ஸிமம் ஒரு ட்ரெய்னிங், கோச்சிங் ஏதாவது ஒண்ணு நடக்கும். பிரசன்டேஷன் நடக்கும். கட்டாயமா நேர்ல போய் கலந்துக்கிறதுக்கு பாருங்க. சோ ரொம்ப லாங்கா இருக்கு. பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. என்னால போ முடியாதுன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குது. உங்களால போய் கலந்துக்க முடியும்னா, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஓகேயா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்டின்னா, அந்த இடத்துல போய் பார்க்கும்போது தான் உங்களோட அதாவது நீங்க இருக்க ஒரு பிசினஸ்ல இருக்க, நீங்க இருக்க ஒரு மைண்ட் செட்ல இருக்க இருக்க மாரியே நெறைய பீப்பிள் உங்களால பார்க்க முடியும். சோ ஓகே. அவங்கள பார்த்து மேபி ஓகே இவங்க இது இப்டி இருக்காங்க. நம்ம இப்டி இருக்கலாம். இவங்க இப்டி பேசுறாங்க. இவங்க பேசினது எனக்கு புடிச்சிருந்தது. நானும் இப்ப இந்த மாரி பேசினா மேபி நல்லா இருக்கும். செல்ஃப் டெவலப்மெண்ட்ன்னு ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா? நம்ம நம்ம மைண்ட் செட் மாரியே இருக்க பீப்பிள் கூட நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது, அவங்கள மாரியே நம்ம மாறிடுவோம். அவங்க கூட நம்ம நெறைய பேர போய் மீட் பண்ணணும். நெறைய பேர வந்து அட்மையர் பண்ணணும். நெறைய பேர பிசினஸ் பண்ற பீப்பிள போய் மீட் பண்ண தான் பிசினஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். அப்படி இல்லன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா? அந்த கம்ஃபர்ட் ஜோன்க்குள்ளேயே தான் நம்ம இருப்போம். ஓகேங்களா? சோ, மோட்டிவேஷன் நான் வந்து நைட்டு ஃபுல்லா மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு காலையில எந்திச்சு உட்காந்துட்டு, ஆ சரி விடு நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படின்னு நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ, அன்னைக்கே அதாவது உங்களோட டெவலப்மெண்ட்ல இருந்து நீங்க ஒரு ஒரு ஸ்டெப்பா கீழ இறங்கிட்டு வரீங்கன்னு அர்த்தம். இவ்வளவு நாள் நீங்க சேர்த்து வச்ச எல்லாமே அந்த இடத்துல அப்படியே பேக் வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? இது இது வந்து நான் வந்து எங்கேயோ வீடியோல பார்த்துட்டோலாம் சொல்லல. நான் என்னோட செல்ஃபா நான் ஃபீல் பண்ணத நான் சொல்றேன் உங்ககிட்ட. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க தள்ளி போட்டீங்கன்னா, 1 மாசம் ஆனாலும் உங்களால அத செய்யவே முடியாது. இன்னைக்கு என்னால ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, வீடியோ கிடைக்குது அப்படின்னா, எந்த மொமெண்ட் கிடைக்குதோ அந்த மொமெண்ட் எனக்கு வேலை எதுவும் இல்ல. நான் முடிச்சுட்டேன். வேலையே இருந்தாலும் முடிச்சுட்டு நான் இந்த டைம்க்கு பார்த்துரணும்னா, இன்னைக்கு பார்த்து முடிச்சிடணும் நான் அத. நாளைக்கு மீட்டிங் தான் அப்பதான் நாளைக்கு பார்க்க முடியும். நாளைக்கு புது விஷயத்த கத்துக்க முடியும் உங்களால. சோ இன்னைக்கு மீட்டிங்கே நான் பார்க்காம நாளைக்கு மீட்டிங் டைரக்ட்டா வந்துட்டு, நாளைக்கு ட்ரெய்னிங் வந்துட்டு, மேம் நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அத பார்க்கவே இல்ல. அப்படின்னு ரீசன் சொல்ல மாட்டீங்க. நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? சோ நேத்து மீட்டிங்கே பார்க்கல. இன்னைக்கு மீட்டிங்கும் ரெக்கார்டடா வந்துட்டோம். ஒண்ணா சேர்த்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படிதான் போகும். அதான் ஹியூமனோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரவங்க தான். ஏன் ஒரு 100% பீப்புள்ல 1% பீப்புள் மட்டும் ரிச்சா இருக்காங்கன்னா காரணம் ஒண்ணுமே கிடையாது. மைண்ட் செட் மட்டும் தான்.
ஒரு விஷயத்த நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னா அப்பவே நான் உட்காந்து செய்ய ஆரம்பிச்சிடணும். இங்க இருந்து நான் எந்திரிச்சு அங்க போகணும்னு நினைச்சேன்னா உடனே எந்திரிச்சு நான் அங்க போயிடணும். போலாமா வேண்டாவா? சோ இப்ப போனா நம்ம கஷ்டமா இருக்குமே, எந்திரிக்க கஷ்டமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மோட்டிவேஷன் வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ ஃபங்ஷன் அதாவது ட்ரெய்னிங், கோச்சிங்க்கு எந்த காரணமும் சொல்லவே நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் ரொம்ப வேலையா இருக்கேன் அப்படின்னாலும், அட்லீஸ்ட் காது குடுத்தாச்சு கேளுங்க. ஹெட்செட் போட்டு காது குடுத்தாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா நான் ஒரு விமன். நான் வந்து இப்ப டேனியல் சார் சொல்லுவாரு, நீங்க வந்தே ஆகணும். எனக்கு தெரியும். நான் நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஃபேமிலில. ஓகேங்களா? சோ அப்படி இருந்து நான் உங்கள ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்றத விட, அட்லீஸ்ட் என்னால ஹெட்செட் போட்டு கேட்கவாச்சும் முடியுதுல்ல. என்ன சொல்றாங்கன்றதையாச்சும் என்னால கேட்க முடியுதுல்ல. அதுதானே டெடிகேஷன். நம்ம பிசினஸ்க்கு நம்ம என்ன என்ன குடுக்கணும்? நம்ம பிசினஸ் நம்ம நெனைச்ச விஷயத்த அது குடுக்கணும் அப்படின்னா, அது நெனைக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க டெடிகேட்டிவா வொர்க் பண்ணணும் அப்படின்னு தான் அது நெனைக்கும். ஓகேங்களா? சோ ஒரு 10 மில்லியன் அதாவது சிஇஓ சார் சொன்ன மாரி ஒரு 10 மில்லியன் குடுத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க இப்படி உட்கார்ந்திருக்க மாட்டீங்க. எவ்ளோ வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஊத்தி வச்சுட்டு நீங்க போய் மீட்டிங்ல தான் இருப்பீங்க. நம்ம ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி குடுத்துருக்கோன்றதுக்காக, தயவு செஞ்சு இந்த ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டின்றத மைண்ட்ல தூக்கி போட்டுருங்க. தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. இது ஒரு 10 மில்லியன் குடுத்து நீங்க அதாவது ஒரு ஒரு 10 மில்லியன் கூட 10 மில்லியன் குடுத்து நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிசினஸ் அப்படின்னு நீங்க என்னைக்கு மைண்ட் செட் பண்றீங்களோ, அன்னைக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க மூளை அதுக்கேத்த மாரி வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். ஓகேயா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ரெகுலர் கோச்சிங். அதுதான். இது வந்து மலேசியால மினிமம் 30 மினிட்ஸ் வீக்லி. மினிமம் 30 மினிட்ஸ் ஆச்சு அட்டெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. நான் இவ்வளவு நேரம் பேசினது தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 100% யூசர் ஆஃப் தி ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணுமே கிடையாது. ஒரு ப்ராடக்ட்ட நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும். அந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? சுகர் சுகர் நான் செல் பண்ணணும் அப்படின்னா சுகரோட தன்மை என்ன? இனிக்கும். சோ அது இனிக்கும்ன்றது எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதை நான் போயிட்டு மத்தவங்களுக்கு இது இனிப்பா இருக்கும், இது சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியும். கரெக்டா? சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஒரு பொருள் நான் ஒருத்தருக்கு செல் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட பத்தின ஃபுல் நாலேட்ஜ் எனக்கு இருந்திருக்கணும். அது இருக்கிறதுக்கான அது எப்படி நமக்கு வரும் அப்படின்னா, அத நான் யூஸ் பண்ணியிருக்கணும். நீங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணி என்னால யூஸ் பண்ண முடியாது. என்கிட்ட காசு இல்லன்னு சொன்னாலுமே, நம்மளோட டியூஷனுக்கும் சரி, நம்மளோட பவர்மா இங்கிலீஷ்க்கும் சரி, ஃப்ரீ ட்ரையல்ன்றது கண்டிப்பா இருக்கும். டியூஷன் வரும்போது நமக்கு ஃப்ரீ ட்ரையல் கண்டிப்பா எடுத்தோனே உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் தான் குடுப்பாங்க. சோ அந்த ட்ரையல் வெர்ஷனை எல்லாருமே பாருங்க. உள்ள போய் எப்படி பாக்குறது? நெறைய டவுட் வரும். நீங்க ஒரு ஒரு விஷயத்த அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது தான் உங்களுக்கு பிசினஸ்ல உங்களுக்கு என்ன விஷயம் தெரியலன்றதே உங்களுக்கு புரியும். சோ அப்பதான் உங்களோட மென்டார் கிட்ட நீங்க கேட்க முடியும். நான் அடுத்து என்ன பண்ணணும்? எனக்கு சொல்லித்தாங்க. அப்படின்னு நீங்க நீங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நீங்க கேட்டீங்க. மேம் அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லாருமே அடுத்து என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த விஷயத்துல வந்து இந்த 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 விஷயம் வந்து பண்றதுக்கான ஒரு ஒரு ஆர்வம் இருக்கு. ஓகேங்களா? ஒன்ஸ் ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னு நீங்க யாருமே என்ட்ட கேட்க முடியாது. இன்னைக்கு கூட பாரதின்ற ஒரு மேம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மேம் டியூஷன் வந்து எவ்வளவு பிரைஸ் இருக்கும்? எவ்வளவு பிரைஸ் இருக்கும்? மேக்ஸிமம் அது எவ்வளவு இருக்கும்? எக்ஸாக்ட்டா பிரைஸ் சொல்ல முடியும். பிரைஸ் எனக்கே தெரியாது. லாஸ்ட் ட்ரைனிங்லயே சார் இன்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. பிரைஸ் எனக்கு இல்ல, அவருக்கு இல்ல. யாருக்குமே தெரியாது. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லியிருந்தேன். மலேசியால ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற காசுல ஸ்டூடெண்ட் வந்து 5 சப்ஜெக்டையும் படிச்சுட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி மெத்தட் தான் இந்தியாவுக்கும் வரும். அத நான் கண்டிப்பா 100% நான் அதுக்கு ஷூரிட்டி குடுக்குறேன். காஸ்ட் வைஸ் ரொம்ப அஃபோர்டபுளா தான் இருக்கும். ஓகேங்களா? என்னால என்னோட மேபி உங்களோட குழந்தைங்க யாராவது சிபிஎஸ்சில படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தர்றீங்க. அது வழியா நீங்க வந்து ப்ராடக்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா சூப்பர். இல்ல அப்படி அப்படி ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்ல அப்படின்னா, ஃப்ரீ ட்ரையல்னு இருக்கும். 7 டேஸ் நம்ம ஃப்ரீ ட்ரையல் கஸ்டமர்ஸ்க்கு குடுக்குறோம் பாத்தீங்களா? அந்த 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையல்ல நீங்க போய் உட்காருங்க. ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க? ஸ்டாஃப்ஸ் என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்ராக்டிவா உட்கார்றாங்களான்னு பாருங்க. ஓகேயா? சோ உங்களோட நீங்க என்ன ப்ராடக்ட் செல் பண்ணாலும் அதுக்கு 100% யூசரா ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கணும். அப்பதான் அத இன்னொருத்தருக்கு உங்களால
ப்ரமோட் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து 90 டேஸ் பிளான். 90 டேஸ் கிடையாது. அடுத்து 21 டேஸ்க்கான பிளான் தான் நம்ம போட போறோம். கோல்னு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் தான். ஓகேங்களா? சோ இது வந்து மேபி நம்ம ஃபியூச்சர்ல வந்து இந்த இன்கம் பிளான் ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பிளான் உங்களோட கோல் செட்டிங் உங்ககிட்ட இருக்கணும். உங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அடுத்து ஆக்ஷன் 100% ஆக்ஷன். இப்ப நம்ம கிட்ட எல்லார்கிட்டயுமே கோல் செட்டிங் இருக்கும். அதாவது கோல் செட்டிங் சார்ட் நீங்க அடுத்து 21 டேஸ் என்ன பண்ண போறீங்கன்ற சார்ட் நீங்க எல்லாருமே எனக்கு அனுப்பிட்டீங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி சேர்த்து எனக்கு அனுப்புங்கன்றத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். மேபி யாராவது ஸ்ட்ராட்டஜி அனுப்பல. அதாவது ஆஃப்லைன்ல பண்ண போறீங்களா, ஆன்லைன்ல பண்ண போறீங்களான்றது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அடுத்து நீங்க பீப்புள எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஆன்லைன்ல பேச போறீங்கன்னா நீங்க என்ன பேசலாம்? ஆஃப்லைன்ல பேச போறீங்கன்னா நீங்க என்ன பேசணும்? இல்ல நான் கால் பண்ணி பேச போறேன். இல்ல என்கிட்ட ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்ல இருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட நான் எப்படி பேசணும்? எல்லாமே நம்ம இந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க? ஒவ்வொரு நாளும் நீங்க கஸ்டமர்ஸ்ட்ட எப்படி பேச போறீங்க? வர கஸ்டமர நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றத மட்டும் தான் கத்துக்க போறோம். சோ அதுக்காக தான் என்னோட வொர்க்லாம் 2, 3 நாளா நான் ரொம்ப டைட்டா இருக்கேன். என்னோட வொர்க்க நான் அதுக்குள்ள முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா, இந்த 21 டேஸ் நான் உங்களுக்காக மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். நான் எனக்காக ஸ்பெண்ட் பண்ண போற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். என் பிசினஸ்க்காக நான் ஸ்பெண்ட் பண்ண போற டைம் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட கம்ப்ளீட்டான ஒரு அந்த 10 எலிமெண்ட்ஸோட வியூ. நான் ரொம்ப ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கம் இருந்தது. பிடிஎஃப் மட்டுமே. ஓகேங்களா? சோ ரொம்ப ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்குமே டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட ஒரு ஒரு டாபிக்குமே ஒரு ஒரு வீடியோவா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேயா? சோ ஒன் செகண்ட் நான் என்னோட ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுல கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே டவுட் இருக்கும்.